வணக்க நண்பர்களே, வெல்கம் பேக் டு எபிக் லைஃப். நான் உங்கள் வெற்றி கூட்டாளி. நம்ம எல்லாருக்குமே இலக்குகள் அப்படின்ட்டு இருக்கும். நம்ம அந்த கோல்ஸை நம்ம செட் பண்ணுறோம், ஆனால் அதை அச்சீவ் பண்ண முடியாமல் போகுது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோல்ஸை செட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இதுதான் என்னுடைய இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம வரையறை செய்யும் போதே, இதுதான் என்னுடைய இலக்கு அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணும்போதே, அதை நான் வந்து ப்ராப்பராக டிஃபைன் பண்ணாமல் அதில் சில தவறுகளை செய்கிறது தான் வந்து என்னுடைய இலக்குகளை நான் அடையாமல் போவதற்கான முதன்மையான காரணம். அதுக்கப்புறம் நிறையா காரணங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம கோல் செட்டிங்லேயே நம்முடைய இலக்குகளை வரையறை செய்கிற அந்த முதல் படியிலேயே நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய இலக்குகளை நம்மளால் அடைய முடியறதில்ல. எஸ்பெஷலி இந்த ஹேபிட் கோல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். புத்தகம் படிக்கிறதோ, உடற்பயிற்சி பண்ணுறதோ, அல்லது புதுசாக ஏதாவது ஒரு பழக்கத்தை உருவாக்குறதா இருக்கலாம். அல்லது உங்களுடைய ப்ரொஃபஷனல் கோல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு புது ப்ராஜெக்டாக இருக்கலாம், ஒரு புது பிஸ்னஸ் மாடலாக இருக்கலாம். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஒரு இலக்கை அடைய முடியாமல் போகிறதுக்கான முதன்மையான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த கோலை நம்ம சரியாக ப்ராப்பராக வரையறை செய்யாமல் டிஃபைன் பண்ணாமல் இருக்கிறது தான் முதன்மையான காரணம். இதற்கான வழி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்மார்ட்டர் கோல்ஸ். நீங்கள் செட் பண்ணக்கூடிய அந்த இலக்குகளை இந்த 7 விஷயங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை சும்மா நம்ம பார்க்காம ஜஸ்ட் உங்களுடைய ஒரு கோல் எடுத்துக்கோங்க. இந்த வருஷமோ போன வருஷமோ நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணியிருப்பீங்க. அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியாமல் போயிருக்கும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு இலக்கு இருக்கா? அந்த இலக்கை ஞாபகப்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த 7 விஷயத்தோடு அந்த இலக்குகளை பொருத்தி பார்த்துக்கிட்டே வாங்க. எந்தெந்த தவறுகளை நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க, எந்தெந்த விஷயங்களை சரி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக இப்போ புரிய ஆரம்பிக்கும். ஸ்மார்ட்டர் கோல்ஸ் அப்படின்னா சிம்பிளாக SMARTER, அந்த ஸ்மார்ட்டர் அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு அப்ரிவேஷனுக்கு ஒவ்வொரு வார்த்தைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இலக்கோடு சம்பந்தப்பட்ட ஒரு தன்மை இருக்குது. அந்த தன்மை உங்களுடைய இலக்குக்கு பொருந்துதா அப்படின்னு பாருங்கள். அல்லது நீங்கள் செட் பண்ணுற கோல்ஸுக்கு இந்த 7 விஷயங்கள் பொருந்துகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இலக்கை உங்களால் அடைய முடியும். இப்போ முதலாவது எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக். உங்களுடைய இலக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். பொதுவாக வந்து பெரும்பாலான நபர்களுக்கு எனக்கு நிறைய பணம் வேணும், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீடு வேணும், எனக்கு இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்ணுவாங்க. உண்மையாகவே இது வந்து கோல் கிடையாது. இது வந்து ஒரு விதமான இன்டென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது இலக்கு கிடையாது. இதை வந்து நீங்கள் வரையறை செய்யணும். இன்னும் வந்து கொஞ்சம் டீப்பாக போகணும். பணம் வேணும் அப்படின்னா எவ்வளோ பணம் வேணும்? முதலாவது ஒரு விஷயம். பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? என்ன பிஸ்னஸ்? ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஐடியா சொல்லுங்களேன். நல்லா ஓடுற மாதிரி ஒரு பிஸ்னஸ் சொல்லுங்களேன். நல்லா ஓடுற மாதிரி பிஸ்னஸ் லட்சக்கணக்காக இருக்குது. ஆனால் எனக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயமே இருக்குது. நல்லா ஓடுற எந்த ஒரு தொழிலை எடுத்து பண்ணாலும் அது நமக்கு சூட் ஆகும்னு சொல்ல முடியாது. எனக்கு எது சூட் ஆகும், எனக்கு எது வரும், எனக்கு எதில் விஷன் இருக்குது, எனக்கு எதில் அதிகமாக நாலேஜ் இருக்குது, எதில் எனக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தில் பேஷன் இருக்குது, இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து நான் இலக்காக செட் பண்ணுமே தவிர ஒரு பெஸ்ட்டான ஒரு விஷயம் இருக்குது அதை நான் வந்து கோலாக எடுத்துக்கிறேன் அப்படிலாம் வந்து எடுத்துக்காமல் ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். இதுதான் என்னுடைய கோல். எனக்கு வந்து என்னுடைய உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னா என்ன பாடி வெயிட்டில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய பாடியோட ஷேப், உங்களுடைய உடல் தோற்றம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதையெல்லாம் நீங்கள் வந்து வரையறை செய்யணும். ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கொண்டுட்டு போகணும். அந்த ஸ்பெசிஃபிகேஷன் தான் உங்களுடைய கோலை வந்து முழுமையடைய செய்யும். ஏன் அப்படின்னா எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நான் எவ்வளோ நேரம் என்ன மாதிரியான உழைப்பை போடணுங்கிறது எனக்கு தெரிய வரும். எந்த ஒரு பாடி வெயிட்டில் இருக்கணும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் தான் நான் அதிகமாக சாப்பிடணுமா அல்லது என்னுடைய உணவு முறையை மாற்றணுமா அப்படிங்கிற சில விஷயங்கள் எனக்கு வந்து தெரிய வரும். ஆனால் ஜஸ்ட் ஃபிட்டாக இருக்கணும், எனக்கு நிறையா பணம் வேணும், எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு ட்ரீம் ஜாப் இருக்குது அப்படின்னு மட்டும் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா என்னால் வந்து அதை அச்சீவ் பண்ண முடியாது. ஸ்பெசிஃபிக்காக உள்ள இறங்குங்க. உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன வேணும் அப்படிங்கிறத முதல்ல வரையறை செய்யுங்கள். இப்போ இந்த வருஷமோ போன வருஷமோ நீங்கள் வந்து ஒரு கோலை செட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அச்சீவ் பண்ணாமல் போயிருப்பீங்க. அந்த கோல் என்ன அப்படின்னு நினைவுபடுத்திக்கோங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லைங்களா? அந்த கோலோடு இந்த முதல் விஷயத்தை பொருத்தி பாருங்கள். நீங்கள் உருவாக்கின அந்த இலக்கு ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சா அல்லது ஜென்ரலாக இருந்துச்சா? இப்போ ரெண்டாவது எம் ஸ்டாண்ட் ஃபார் மெஷரபிள். உங்களுடைய இலக்குகளை உங்களால் அளக்க முடியணும், அளவிட முடியணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் கோல் கிடையாது. ஓகே, நான் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு புத்தகம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு கோல். இப்போது
நீங்கள் வந்து வாரத்தினுடைய முதல் நாள் புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்போ 3 நாட்கள் கழித்து எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்னா உங்களால் பதில் சொல்ல முடியணும் இல்லைங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஜஸ்ட் நான் வந்து 65 பேஜ் படிச்சிருக்கிறேன் அந்த புத்தகத்தில் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க, அதாவது உங்களுடைய இலக்கில் ஒரு வாரத்தில் ஒரு புத்தகத்தை படித்து முடிக்கணும் அப்படிங்கிற இலக்கில் எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களால் அளவிட முடியும். இன்னும் ஒரு 30 பேஜ் இருக்குங்க, இவ்வளோ நாள் என்னால் படிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வந்து ஜட்ஜ் பண்ணி சொல்ல முடியும். ஸோ அந்த மாதிரி அளவிடக்கூடியதாக உங்களுடைய இலக்கு இருக்க வேண்டும். இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பிஸ்னஸ் ப்ராஜெக்டை உங்களால் அளவிடக்கூடியதாக இருக்கணும். நான் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், என்னுடைய இவ்வளோ நாள் ஒர்க் மூலமாக எனக்கு இந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் நடந்திருக்கு, இந்த அளவுக்கு என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னு உங்களால் சொல்ல முடிகிற அளவுக்கு, அதாவது அளவிட முடிகிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா உங்களால் உங்களுடைய இலக்குகளை அடைய முடியும். இப்போ 3வது ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆக்ஷனபிள் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பேப்பர்லையோ ஒரு நோட்லையோ எழுதியிருக்கிறீங்க, ஒரு கோலை வந்து நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. அப்படி திங்க் பண்ணும்போது, அதை நினைக்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான வேலை செய்யணும் அப்படிங்கிறது உங்களுடைய கண்ணு முன்னாடி வந்து நிற்கணும். என்ன மாதிரி ஒர்க் பண்ணணும், என்னென்ன மாதிரியான செயல்களில் நீங்கள் ஈடுபடணும் அப்படிங்கிற அந்த ஆக்ஷன் வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கணும். ஸோ அப்படி வந்து நிற்குது அப்படின்னா அது வந்து ஆக்ஷனபிள், அதாவது அதை வந்து உங்களால் செய்ய முடியக்கூடிய ஒரு நிலையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதுதான் வந்து செய்ய முடியும். ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் நம்மளால் என்ன செய்ய முடியாதோ அந்த நிலைக்கு நம்ம வளர முடியும். ஆனால் நம்மளால் இப்போ என்ன செய்ய முடியுமோ அதை படிப்படியாக செய்து அந்த நிலையை அடைஞ்சால் நம்மளால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்ய முடியும். பட் எப்படி பார்த்தாலும் நாம் ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா அது ஆக்ஷனபிளாக, அதாவது செயல்முறைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்போ உங்களுடைய அந்த போன இலக்கை திங்க் பண்ணி பாருங்கள். அந்த இலக்கை நீங்கள் திங்க் பண்ணும்போதே அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஆக்ஷன்ஸ், அந்த செயல்பாடுகள், அந்த ஒர்க் இருக்குது இல்லைங்களா, அந்த வேலை உங்கள் கண்ணு முன்னாடி ஓடுதா இல்லையா அப்படின்னு பாருங்கள். அல்லது இனிமேல் நீங்கள் புதுசாக ஒரு கோல் செட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் இப்போ வரக்கூடிய அந்த ஒவ்வொரு விஷயத்தோடு உங்களுடைய இலக்குகள் இருக்கா அப்படின்னு பொருத்தி பார்த்துக்கோங்க. இப்போ கோல் செட்டிங்கில் 4வது எலிமெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் இன்னொரு புக் ரெக்கமெண்டேஷன். தோல்விகள் மூலம் நாம் என்ன விதமான பாடங்களை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறலாம் எனும் கருத்தை கற்றுக்கொள்ள ஹவு டு ஃபெயில் அட் ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் அண்ட் ஸ்டில் வின் பிக் எனும் புத்தகத்தை நான் ரெக்கமெண்ட் செய்கிறேன். இப்புத்தகத்தின் கருத்துக்களை குறைவான நேரத்தில் கற்றுக்கொள்ள குக்கு எஃப்எம் மூலம் இப்புத்தகத்தின் ஃபுல் புக் சம்மரியை தமிழில் கேளுங்கள். குக்கு எஃப்எம் பிளே ஸ்டோரில் 4.5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கிய ஒரு ஆப். 5000+ ஹவர்ஸ் ஆஃப் ஆடியோ கண்டென்ட் இருக்கிற தரமான ஆப். இதில் மோட்டிவேஷன், பயோகிராஃபி, செல்ஃப் ஹெல்ப், மணி, நாவல்ஸ்னு பல்வேறு ஜேர்னல்ஸ் அடங்கிய ஒரு ஆப் தான் குக்கு எஃப்எம். பல மொழிகளில் ஆடியோ புக்ஸ் அண்ட் புக் சம்மரிஸ் இருக்குது. முக்கியமாக நம்ம சுய முன்னேற்றம் சார்ந்த முக்கியமான புத்தகங்களோட புக் சம்மரிஸ் தமிழ் மொழியில் இருக்குது. இது ஒரு ப்ரீமியம் ஆப். நார்மலாக 399 ரூபா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜ். நம்ம எபிக் லைஃப் பார்வையாளர்களுக்கு வெறும் 199 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை கேட்க முடியும். ELT50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தும் முதல் 250 நபர்களுக்கு ஒரு வருஷத்துக்கான ப்ரீமியம் கண்டென்ட்டை 199 ரூபாயில் பெற முடியும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். இப்போது 4வது ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிஸ்கி. நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கணும். பெரிய ரிஸ்க்கு கிடையாது. அதாவது நம்மளால் வந்து அச்சீவ் பண்ணவே முடியாது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ரிஸ்கியான விஷயம் கிடையாது. ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை விட கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு விஷயத்தை நம்மளுடைய இலக்காக செட் பண்ணணும். ஏன் செட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒரு கோலை நீங்கள் செட் பண்ணும்போது, அந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது உங்களுக்குள்ள பல விஷயங்கள் வந்து மாற ஆரம்பிக்கும். நீங்கள் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி நீங்கள் வெளியே போவீங்க. அப்படி நீங்கள் உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி நீங்கள் வெளியே போனால் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய பொட்டென்ஷியல், அதாவது உங்களுடைய ஒரு இலக்கை அடையிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன திறன் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த திறன் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய ஒரு விஷயம் நடக்கும். என்ன அப்படின்னா, லிமிட்டிங் பிலீஃப் அப்படிங்கிறது உடையும். அது என்னது லிமிட்டிங் பிலீஃப் அப்படின்னா, என்னால் இவ்வளவு தான் முடியும், எனக்கு இவ்வளவு தான் தகுதி இருக்குது, என்னால் இதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு நமக்குள்ளேயே சில மனத்தடைகள், நம்பிக்கைகளாக நம்ம மனசுக்குள்ளே இருக்கும். அந்த தடைகள் உடையும். எப்போ உடையும் அப்படின்னா, நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி வெளியே வரும்போது, அதை தாண்டி நீங்கள் வெளியே வந்து உங்களுடைய பொட்டென்ஷியலை, உங்களுடைய ஆற்றலை, உங்களுடைய திறனை நீங்கள் அதிகரிக்கும் போது, என்னால் அதை செய்ய முடிஞ்சிருச்சு, அப்போ இதை விட மேலே இருக்கிற விஷயத்தை என்னால் செய்ய முடியுங்கிற அந்த பழைய லிமிட்டிங் பிலீஃப் உடஞ்சி
புதிய நம்பிக்கைகள் உருவாகும். அப்போ அந்த புது நம்பிக்கை உருவானாதான் நீங்கள் இப்போ உருவாக்குறத விட பெரிய இலக்குகளை நீங்கள் வந்து உருவாக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ கோல் செட்டிங் அப்படிங்கிறது ஏதோ ஒரு தடவை செஞ்சு அதை செட் பண்ணி அச்சீவ் பண்ணிட்டு போகிற ஒரு விஷயம் கிடையாது. ஒரு கோலை நாம் செட் பண்ணுறோம், அதை அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னா அதை விட பெரிய இலக்கை அடையிறதுக்கு, அதை நோக்கி போகிறதுக்கு நம்முடைய மைண்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை நாம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிற விஷயத்தை அடையிறதுக்கான தகுதியை நாம் வளர்த்தி கொண்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கோல் செட்டிங்கிறது ஒரு கோலை உருவாக்குறீங்க, வாட்டெவர் எந்த ஒரு கோலாக இருந்தாலும் சரி, அந்த கோலை வந்து அச்சீவ் பண்ணி முடிக்கிறதோட அந்த விஷயம் முடிகிறது கிடையாது. அது வந்து ஒரு தொடக்கம் தான். அந்த எண்ட் அப்படிங்கிறது ஒரு பிகினிங் தானே தவிர அதோடு முடிஞ்சு போகிற ஒரு விஷயம் கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 5வது எலிமெண்ட் டி. டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைம். டைம் அப்படின்னா காலம். காலம்னா எவ்வளவு காலத்துக்குள்ளே நீங்கள் நினைக்கிற அந்த இலக்கை அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த டெட்லைன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த கோலில் வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து எடுத்துக்குவீங்க. அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஈஸியாக எடுத்துக்குவீங்க. இந்த மர்ஃபீஸ் லா வந்து ஒன்று சொல்லுது. என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு எவ்வளோ காலம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ காலத்தை நீங்கள் செட் பண்ணுறீங்களோ, டைமை செட் பண்ணுறீங்களோ, அவ்வளோ காலம் முழுவதும் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த வேலையை வந்து நீண்டுக்கிட்டே போகும், செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் வீட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் வீட்டை க்ளீன் பண்ணுவீங்க. 3 மணி நேரத்தில் நான் வந்து வீட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 3 மணி நேரத்தில் வீட்டை க்ளீன் பண்ணி முடிப்பீங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல க்ளீனிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது 3 மணி நேரத்தில் எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய மைண்டு தான் காரணம். நீங்கள் அதை வந்து அப்படி செட் பண்ணுறீங்க. ஸோ டெட்லைன் அப்படிங்கிறது அவ்வளோ முக்கியம். ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னா எவ்வளோ காலத்துக்குள்ளாக ஒரு இலக்கை அடையணும் அப்படின்னு அந்த டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, டெட்லைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் செட் பண்ணணும். ஸோ அந்த டெட்லைன் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ப்ராக்டிக்கலாக இருக்கணும். நான் வந்து ஒரே மாதத்தில் என்னுடைய ஒரு பெரிய ஒரு பருமனான உடலை வந்து ஒல்லியாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் அது பண்ணினா கூட அது ஆக்சுவலி வந்து அது நேச்சுரலாக இருக்காது, அது இயற்கையானதாக இருக்காது. நீங்கள் செட் பண்ணக்கூடிய அந்த டெட்லைன் அப்படிங்கிறது நேச்சுரலாக இருக்கணும். நீங்கள் செட் பண்ணக்கூடிய அந்த டெட்லைன் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக இருக்கும். அது வந்து என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அடுத்தது 6வது இ. இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எக்ஸைட்மெண்ட். ஒரு இலக்கை நீங்கள் செட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த இலக்கை அடையணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறீங்க? உங்களுக்குள்ளே என்ன விதமான ஒரு எக்ஸைட்மெண்ட் உள்ளுக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டு இருக்கு? உங்களுக்குள்ளே வந்து ஒரு உற்சாகம் ஏதோ வருது இல்லையா, ஒரு கோலை செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த உற்சாகம் எங்கே இருந்து வருது? உங்களுக்குள்ளே இருந்து வருதா, அல்லது யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு வந்து தூண்டி விட்ட ஒரு ஆசையாக இருக்கா அப்படிங்கிறத வந்து ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க. 2வது கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுடைய கோலை நீங்கள் நினைக்கும் போது எக்ஸைட் ஆகுறீங்களா? உங்களுக்குள்ளே அந்த உற்சாகம், அந்த இலக்கை அடையணும் அப்படிங்கிறதுலையும் சரி, அந்த இலக்கை அடையிறதுக்கு நான் என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படிங்கிறதுலையும் சரி, நீங்கள் ஆர்வமாக இருக்கிறீங்களா, உற்சாகமாக இருக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து கவனிங்க. உற்சாகம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு பெருசாக ஆர்வம் இருக்காது. ஆர்வம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த இலக்குக்காக நாம் வேலை செய்ய மாட்டோம். இலக்குக்காக வேலை செய்யலை அப்படின்னா அந்த இலக்கை நம்மளால் சொந்தமாக்கிக்க முடியாது. ஸோ உங்களுடைய கோல் எக்ஸைட்டடாக இருக்கா, எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படிங்கிற அந்த முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. அடுத்தது 7வது ஆர். ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிலவெண்ட். ரிலவெண்ட் அப்படின்னா ஒரு இலக்கு உங்களுக்கு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். நீங்கள் எந்த ஒரு இலக்கை நீங்கள் செட் பண்ணிட்டீங்கனாலும் ஏன் இந்த இலக்கை அடையணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த இலக்குக்கும் உங்களுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அது வந்து ஒன்று உங்களுடைய ஒரு நோக்கமாக இருக்கலாம், இல்லை அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாம், ஒரு பேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொடர்பு அந்த இலக்குக்கும் உங்களுக்கும் இருக்கணும். அது உங்களுடைய ஒரு ஆம்பிஷனாக இருக்கலாம், என்னுடைய லட்சியம்னு சொல்லலாம். ஸோ ஏதோ ஒரு இடத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகிருக்கலாம். நான் வந்து இதை பார்த்து இவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கிறேன், ஸோ என்னுடைய கோலாக நான் இதை வந்து செட் பண்ணியிருக்கிறேன், அதை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கும் அந்த இலக்குக்கும் ஒரு தொடர்பு படுத்தக்கூடியதாக இருக்கணும். பல பேருக்கு என்ன அப்படின்னா, யாரோ ஒருத்தங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறத வச்சு ஒரு கோலை வந்து செட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து காலையில் 4 மணிக்கு எழுந்துருங்க, இது ஒரு ஹேபிட் கோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 4 மணிக்கு எழுந்திருச்சு நான் என்ன பண்ண போகிறேன், அதான் வந்து ஒரு கேள்வி. நல்லா இருக்கும், நல்லது நடக்கும்னு யாரோ ஒருத்தங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒரு கோலை செட் பண்ணுறீங்க, 4 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கோலுக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, எந்த ஒரு ரிலேஷனும் கிடையாது. ஆனால் 4 மணிக்கு எழுந்திருச்சு நான் இந்தந்த வேலைகளை நான் செய்யணும், இந்தந்த விஷயங்களை பண்ணணும், இதெல்லாம் நான் வந்து கற்றுக்கணும், இந்தந்த செயல்பாடுகளை நான் செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னா அந்த இலக்குக்கும்
நீங்கள் காலையில் 4 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிற அந்த ஹேபிட் கோலுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு இலக்குக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். அந்த தொடர்பு இருக்குதா நண்பர்களை? இப்போ நம்ம பார்த்த அந்த 7 விஷயங்களையும், அந்த 7 எலிமெண்ட்ஸையும் உங்களுடைய போன பழைய கோல்ஸோடு நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். நீங்கள் அடைய முடியாமல் போன அந்த இலக்குக்கும் இந்த 7 விஷயங்களுக்கும் என்ன தொடர்பு, எந்தெந்த விஷயங்கள் விட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்க ஆரம்பிங்க. இனிமே நீங்கள் ஒரு புது கோலை செட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த 7 விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த 7 விஷயங்களை ஒப்பிட்டு பார்த்து அந்த இலக்குகளை உருவாக்குங்க. அந்த இலக்குகளை அடையிறதுக்கான அடிப்படையான விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நீங்கள் அதை இந்த மாதிரி கோல் செட் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு சின்ன ஒரு ஓவர் நைட்டில் நடந்த ஒரு 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 அச்சீவ்மெண்ட் கிடையாது. இது ஒரு 4 வருஷம் உழைப்பு. யாரோட உழைப்புனா சுலைமானோட உழைப்பு, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களோட உழைப்பு. அவங்க வீட்டில் அவனுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணலைன்னா கண்டிப்பாக இப்போ அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பானா? சுலைமான்னு பேர் சொன்னால் தெரியுமான்னா தெரியாது. அவங்க அப்பா வந்து